நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல், இந்த கிட்னி இதெல்லாம் இருக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப எல்லா உறுப்பு ஆர்கன்ஸ் எப்படி சரி செய்யறது, ஒரு 3 நாள்ல எப்படி அது குணப்படுத்துறது, மறுபடியும் அதிகமா இருந்ததுன்னா கம்மியை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி சரி பண்றது, அதுக்கு உண்டான மூலிகையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது செய்முறை விளக்கத்தோட உள்ள சொல்ற, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான நாட்டு மருந்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்லீரலை வந்து பலப்படுத்தக்கூடிய, உடல் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மருந்துன்னு நான் சொல்லிடுறேன், அது நல்லா கவனமாக கேட்டுங்க. ஜடா மஞ்சள், கடுகு ரோகிணி, இந்த 2 மருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மாமருந்து. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஜடா மஞ்சள், கடுகு ரோகிணி மிகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இந்த மருந்து எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஜடா மஞ்சள், கடுகு ரோகிணி ரெண்டையுமே வாங்கி என்ன பண்ணணும், தனித்தனியாக வந்து அரைச்சிடணும். அரைச்சி என்ன பண்ணோம்னா, மறுபடியும் இதில் 50 கிராம் இது 50 கிராம் ஒட்டுக்காக சேர்த்து கலக்கி மறுபடியும் ஒரு அரைச்சி மறுபடியும் பத்திரமா வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் வாயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது கூட 5 கிராம் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படி போட்டு மறுபடியும் தேங்காய் பால் டபக்குன்னு குடிச்சிடணும். இப்படி குடிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்யும். இது வந்து மெயினாக வந்து கல்லீரலுக்கு வந்து அற்புதமான ஒரு மாமருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரக செயல்படாமல் இருந்ததில்ல, அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து நாங்கள் குணப்படுத்தி இருக்கிறோம் 3 நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உடம்புல அப்படியே நீர் தேங்கி கை காலெல்லாம் மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்கும், அவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து ரெடி பண்ணியிருக்குது. இந்த கடுகு ரோகிணி, ஜடா மஞ்சள் 2 மருந்துமே வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இது இருக்குது. இதை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த கடுகு ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா அளவாக வாங்கிக்கோங்க, ரொம்ப விலை ஜாஸ்தி, அளவாக வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. நல்ல முதல்ல வீட்லேயே வச்சு இடிச்சிருங்க, அம்மிலேயே வச்சு இடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிக்சியில் ஓட்டாருங்க. ஏன்னா மிக்சி வீணாக போயிடும், சூடாயிரும். அதே மாதிரி ஜடா மஞ்சள் அதே மாதிரி தான், நல்லா பிரித்து மறுபடியும் அரைச்சி அதுக்கப்புறம் மிக்சி, ஏன்னா மிக்சியில் பயங்கர ஹீட் ஆகிடுது போட்டு அரைச்சிங்கன்னா. இது அரைச்சி என்ன பண்ணால், இது 50 கிராம் அது 50 கிராம் தனித்தனியாக எடுத்து மறுபடியும் ஒட்டுக்காக சேர்த்திருங்க. சேர்த்திட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது கூட வந்து நான் சொன்ன மாதிரி தான் தேங்காய் பாலை வாயில் ஊற்றி நிப்பாட்டிட்டு இந்த 5 கிராம் எடுத்து வாயில் ஓட்டி இப்படி போட்டு முழுங்கி டப்புன்னு அப்படியே குடிச்சிடணும். அவ்வளோ ஒரு கசப்பு தன்மை கொண்டது. இந்த மருந்துனால நிறைய பேர்த்த காப்பாற்றிருக்கோம். கல்லீரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு இந்த மருந்தை கொடுத்து தண்ணியெல்லாம் வெளியே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்னிலெல்லாம் கை கால் மூஞ்சியெல்லாம் வீங்கி இருந்தது, அவங்களுக்கு இதை கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லா உறுப்பு எல்லா ஆர்கன்ஸையும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. 3 நாள், இந்த 3 நாள் நீங்கள் இந்த மருந்து எடுத்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மருந்து எடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துக்கங்க. இந்த மருந்து எடுக்கும்போது உப்பில்லாத பத்தியம் மட்டும்தான் சாப்பிடணும், இச்சா பத்தியம் அதுதான். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அது ஒரு 3 நாளில் வந்து அந்த உடல் உறுப்பு ஆர்கன்ஸ் எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த மருந்து. இதை பயன்படுத்தி பாருங்க. நன்றி, வணக்கம்.